அனுபவிக்கலாமா? எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் வரவாசம் நினைக்கிறேன். முதலில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காரு. எங்களை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ணதுக்கு போல் வேலை போல் ஆளும் விழுது போல் செல்வராஜா அவர்கள் அரங்கிலே அந்த பாடலை பாடி உங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஏதோ அரங்கில்
பண்பாட்டை மிகவும் கடைபிடிக்கிற ஒருவர் என்று சொன்னால் மிகையல்ல. போட்டிகளிலே கலந்த போது அங்கே சேலையோடு தான் அவர் அடிக்கடி வருவார். அப்படியான ஒரு அற்புதமான பாடகி, அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பவித்ரா அவர்களை இங்கே அழைக்கின்றோம். சீசன் 5 குளர்ச்சி ஒரு பாடகி என்று சொன்னால் மிகையல்ல. இந்த மகளிர் பவித்ரா இருவரையும் அழைத்து வந்த பெருமை எங்களுடைய விபிலே சுஜி அண்ணா அவர்களுக்கு சாரும். அவரும் இங்கே அற்புதமாக ஒரு மறைமுகமாக இணைந்து உள்ளார். ஆனால் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொள்வார். சுஜி அண்ணா அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் பவித்ராமா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இது அண்மை காலமாக என்னுடைய சுருதிரை இசைக்குழு தென்னிந்திய கலைஞர்களோடு கூடுதலாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அனுராதா ஸ்ரீராம், குப்புசாமி ஆகியோரும் இப்ப அண்மையிலே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் தான் பின்னணி இசை வழங்கியிருந்தோம். அந்த பெருமை இப்போது உங்களை அழைத்தது எங்களுக்கு பெருமை. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. அப்படியே மூவில கேக்குற மாதிரி. அடுத்து வருகிற பாடல் ஒரு ஆடலோடு பாடல் கேட்போம். ஆடலுடன் பாடலை கேட்பதிலே ஒரு வசனை இருக்கிறது இல்லையா? எனவே ஃபயர்கள் நடன குழுவினர் அரங்குக்கு வருகிறார்கள். அவர்கள் நடனத்தை வழங்க, பாடலை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். இங்கே மகளன் நினைக்கிறேன் முதலில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காரு, இரண்டாவது தடவை வந்திருக்கிறார். எனவே அருமையான ஒரு பாடகர். எப்படி நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கிறது? வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி, இந்த தென்னிந்தியாவிலிருந்து வந்தவங்க சொல்றாங்க வெள்ளெடுக்கிற பொடிகள சத்தமோ கரகோஷமோ காணாதாங்க அப்படின்னு சொல்லி. எங்க எல்லாரும் வரவாசம். சரி சரி, தம்பி கேட்டார் லவ் ஃபெயிலியர் பாட்டுன்னு சொல்லி. அவருக்கு இந்த பாட்டு Om
ராஜமகான் கட்டி வச்சானா எவனாச்சும் ஒரு செல்வல் நம்பி வச்சானா நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே பொம்பளைங்க காதலுக்கான் நம்பி விடாதே நம்பியதான் நம்பி மகள் நம்பி விடாதே நம்பி விடாதே பரிச்சையிலே முதலில் வந்தாங்க நம்ம பசங்களெல்லாம் இங்கே அவங்க படிச்செடுத்தாங்க பெண்ணெல்லாம் தங்க மெடல் ஜெயிச்சு வந்தாங்க நம்ம பையன் முகத்து காடிய காமில கிடந்தாங்க பெண்ணெல்லாம் உலக அழகி ஆகி வந்தாங்க ஆணெல்லாம் காதலிச்சு தங்க வச்சாங்க நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதான் நொந்து மகன் நம்பி விடாதே நம்பி விடாதே அத்தான் நீ சொல்லியிருப்பா ஆசைய காட்டி அண்ணா நீ சொல்லி கிடப்பா ஆளது மாட்டி ஆம்பளை எல்லாம் சாதி பொம்பளைங்க காதலுக்காய் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதான் நம்பி மகன் நம்பி விடாதே நம்பி விடாதே அத்தான் நீ சொல்லியிருப்பா ஆசைய காட்டி அண்ணா நீ சொல்லி நடப்பா ஆளது மாட்டி ஆம்பளையெல்லாம் அதிகமாதி பொம்பளையெல்லாம் தீவிரமாதி பொம்பளைங்க காதலுக்காய் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதான் நம்பி மகன் நம்பி விடாதே நம்பி விடாதே அத்தான் நீ சொல்லியிருப்பா ஆசைய காட்டி அண்ணா நீ சொல்லி நடப்பா ஆளது மாட்டி ஆம்பளையெல்லாம் அதிகமாதி பொம்பளையெல்லாம் தீவிரமாதி பொம்பளைங்க காதலுக்காய் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதான் நம்பி மகன் நம்பி விடாதே நம்பி விடாதே எனவே அடுத்து அந்த மேகம் கறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக ஒருவரை அழைக்க இருக்கிறோம். எங்களுடைய கண்டுபிடிப்பில் இன்னொரு வடிவம் எங்களுடைய கிளிநொச்சி மண்ணின் அற்புதமான ஒரு பாடகி அபிநயா இப்போது அரங்கிலே மேகம் கறக்குது என்ற அந்த உற்சாகமான பாடலோடு அங்கே ஒருவரை கரங்களை தட்டியவரை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். வளர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான பாடகி உங்களுக்காக இருக்கிறது. One day
அண்மை காலமாக என்னுடைய இணையதளத்திலே வைரலாகி வந்தார். அந்த வைரலை நம்ம வைரல் பிடித்திருந்தார் எங்களுடைய பிரசாந்த் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். முதலில் இந்த மேடையிலே அவர் பாடலை வழங்கியிருக்கிறார். அவர்கள் அன்னையோடு இங்கே வருகிறது எங்களை உற்சாகப்படுத்திக்கிறார். ஒரு பலத்த கரகோஷம் அபிநயாவுக்காக வளர்ந்து வருகின்ற பாடகி நிச்சயமாக இன்னும் பல வேலைகள் காண வேண்டும் என்று அவரை எமது இசைக்கலைஞர்கள் உங்கள் எல்லோர் சார்பிலும் வாழ்த்திக் கொண்டு பாடகர்கள் இருவர் இங்கே வந்து எங்களோடு மிக உற்சாகமாக கலந்து பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இங்கே மதிப்பளிக்கின்ற நிகழ்வு இப்போது இந்த இடத்திலே இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே அவர்களை மதிப்பளிப்பதற்காக நாங்கள் இங்கே அழைக்கிறோம். தினேஷ் ராஜன் சகோதரர்கள், அதே போல சுரேந்திரராஜ் தீபா
ராஜன் அவர்களது சகோதரி இருவரையும் அன்பாக நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முறை வந்தடைய அனுசரணையாளர்களாக எங்களோடு இணைந்து எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள். அந்த வகையிலே அவர்கள் மதிப்பளிப்பது சிறந்தது. அந்த வகையிலே இங்கே இருவரையும் அழைக்கிறோம். எங்களுடைய மகளன் பவித்ரா இருவரையும் அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கிறோம். வாங்க. அந்த வகையில் இப்போது பவித்ராவுக்கான பொன்னாடியை போட்டி இங்கே வைப்பதற்காக எங்களுடைய சுரேந்திரராஜ் தீபா அவர்கள் இந்த மதிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து இங்கே தினேஷ்ராஜ் ராஜன் அவர்கள் இப்போது எங்களுடைய மகளன் அவர்களுக்கான அந்த மதிப்பினை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி, இருவருக்கும் நன்றி. சரி, அந்த வகையிலே ஸோ நாங்கள் இங்கே ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறோம். வேலக்காடு நாகராஜன் ராஜன் அவர்களுக்கும் கந்தசாமி சதீஷ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கனடாவிலிருந்து இந்த ஷோ வந்து நடத்துறதுக்கு அவங்க அனுசரணை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. எங்களை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி இருவருக்கும்.
அங்கே ஒருமுறை உங்களது கரங்களை உற்சாகமாக தட்டுங்கள். எல்லோரும் ஒருமுறை நன்றி. இனிமையான பொழுதுகள் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஒலித்து பாடல்கள் இங்கே ஒலித்தது பிரசோத் அவர்களுக்காக. சரி, அந்த வகையிலே உடுப்பட்டி வடக்கு குமந்தரை மனோன்மணி ஆலய வேட்டை திருவிழாவில் வீதி விழாவுக்கான இசை நிகழ்ச்சி இந்த இடத்திலே உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொழுதிலே இனி அடுத்து சிறுநிலை யாத்திரைக்கின்ற ஒரு அழகான பாடல் மலர்களே மலர்களே என்று வருகின்ற